யோபு 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. போராட்டத்தின் நாள் எப்ப மாறும்? அப்ப இங்க ஒரு வார்த்தை இருக்குது, போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சில தேவ மனிதர்கள், ஒரு சில தேவ பிள்ளைகள் நல்ல மெச்சூர்ட் ஆனவங்க, நல்ல பக்குவப்பட்டவங்க காத்திருப்பாங்க. எனக்கு நடக்கும், எனக்கு செய்யாம கர்த்தர் யாருக்கு செய்ய போறார்? உலகத்தார்கள், தேவனை அறியாதவர்கள் பாருங்க எவ்வளவு கனமா இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்க. தேவனை அறியாதவர்களே எப்படி இருக்காங்கன்னா, தேவனை அறிந்த நாம், சரிங்களா, மனுஷனே சொன்னதை செஞ்சிடறான். கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டாரா? கர்த்தர் சொன்னதை செய்வார். உங்களுக்கு குறித்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பொழுதுல கூட நிறைவேறும். அல்லேலூயா. எப்ப வேணாலும் நிறைவேறும். நல்ல செய்தி எப்ப வேணாலும் வரும். அப்ப யோபு சொல்றாரு, போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சரியா? எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லாத மனிதனே கிடையாது. அந்த போராட்டத்தின் நாள்ல காத்திருந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். மோசே சீனாய் மலைக்கு ஏறுறாரு. யாத்ராம் 24ல நான் போற வரைக்கும் நீங்க ஆரோன்ட்ட கையில அடங்கிருங்க, ஏதாவது விஷயம்னா நீங்க ஆரோன்ட்ட போய் பேசுங்க. மோசே 40 நாள் ஆயிடுச்சு, திரும்பி வர லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க பாருங்க. காத்திருக்க முடியல. யாத்ராம் 32ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வரும். சரிங்களா? மோசே இத்தனைக்கும் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தாசன், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறாரு. அவனை போல ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியும் அந்த ஜனங்கள் கேட்காம தங்களுக்கென்று ஒரு கன்ற செய்யறத பார்க்கலாம். காத்திருக்க முடியல. உடனே கிடைக்கணும். உடனே கிடைக்கிறதுக்கு உடனே பாருங்க, உடனடி இட்லி மாவு, உடனடி டீ பவுடரு, உடனடி டீ, இது மாதிரிதான் இருக்குது. உடனே கேட்கும் போதே எல்லாம் கேட்ட உடனே தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து பொறுமையோடு இருந்து கிடைக்க போடிய அதன் பலன் பூரணமா இருக்கு. உடனே கிடைச்சா அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. கேட்ட உடனே கிடைச்சா அதோட டேஸ்ட் தெரியாது. கர்த்தர் கொடுக்கும் போது அது நிலையா இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா அது வேதனையோடு இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இருந்தா அதை குறித்து ஒருவனும் நம்ம இடத்துல கேள்வி கேட்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசே பெரிய தீர்க்கதரிசியே சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் காத்துருங்க, எதுனா ஆரோன்ட்ட கேளுங்கிறாங்க. பெரிய தீர்க்கதரிசி சொல்றதே அவங்க கேட்கல. பெரிய தீர்க்கதரிசி சொல்றதே கேட்கல. அப்பா அம்மா சொல்லுவாங்க, படிச்சு சொல்லுவாங்க, இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை கேட்காது. அதே போலதான் பெரியவர்களும் சிலர் சமயத்துல புத்தி தடுமாறி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள். காத்திருப்பின் காலம் ரொம்ப முக்கியம்.